நமக்கு இன்றைய நாள்லையும் கூட தேவனுக்கு அதாவது உன்னத பாட்டு அதில் 3ஆம் அதிகாரத்தும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலேருந்து சில வசனங்களை சொல்லி செய்திக்கு நான் கடந்து விடுறேன். ஏன் இந்த உன்னத பாட்டு அப்படின்னு சொன்னால், அந்த வரிசையை படிச்சுட்டு வந்தோம்ல நம்ம இதெல்லாம். அப்போ அந்த படிக்கிறப்ப இதில் வந்து ரொம்ப எனக்கு ஒரு இது இருந்தது. ரொம்ப நாள் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ படிக்கிறப்போ சரி இதில் இருந்து ஒரு செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய பாருங்கள், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இதெல்லாம் பார்த்தா அந்த கொலைகள் அது ஒரே யுத்தம். எப்போ படித்து முடிச்சோன்னா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இவ்வளோ யுத்தமா என்ன சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது அப்படியே பின்னாடி வந்த எஸ்தரில் தான் ஓரளவு அந்த யுத்தம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் சங்கீதம் அப்படிலாம் வர்றப்போ அப்படி சாந்தமாயிரும், கொஞ்சம் நல்ல வசனங்கள்லாம் வரும். முன்னாடி பார்த்தா ஒரே யுத்தங்கள். அப்புறம் திருப்பி அவரே நம்ம பேர் வாசல் சொன்ன மாதிரி படித்த வசனமே திருப்பி இருக்கும். அதாவது 1 4ஆம் 2 அப்புறம் நினச்சேன் இது படிச்சுட்டாச்சு, இது அதுக்காக திருப்பி படிக்கணும்னு நினச்சி. அப்புறம் பார்த்தா இல்லை மார்க் நோட் பண்ணி வச்சுருப்பேன், இதுதான் திருப்பி பார்த்தா திருப்பி படிக்கிறது. அதேமாதிரி அவரும் சொன்னது மாதிரி ஒரு வசனம் இப்போ சரியாக பிடிபடலைன்னா திருப்பவும் முதல்ல இருந்து படித்தேன். அதனால தான் நான் கூட 18ஆம் நாள் தான் முடிச்சிருக்கேன். 10ஆம் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி திருப்பதி ஒரு தடவை சும்மா படிச்சுட்டு போகிறதுல நமக்கு யூஸ் கிடையாது. அது என்ன இருக்குது, அதில் யார் யுத்தம் பண்ணால், யார் ஜெயித்தா, யார் கர்த்தரோடு இருந்தால், இல்லாமல் போனாங்க அப்படின்றத ஓரளவாவது நமக்கு தெரிஞ்சுருக்கணும். சும்மா பேருக்கு கடன்னு வாசிட்டு அதுவும் மொபைலில் வாசிட்டா இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே போகலாம். அது ரொம்ப யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொபைலில் படிக்கிறதுக்கும் வேதத்தில் படிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மொபைலில் படிப்போம் எவ்வளோ ஃபோன் பண்ணுவாங்க, அப்புறம் அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் வந்து வேதத்தை படித்தா ரொம்ப நிதானமாக படிக்கலாம். இதில் வந்து இப்படி தள்ளி விட்டுட்டே போகிறதெல்லாம் சீக்கிரம் படிச்சிடலாம். அதில் 1 மணி நேரம் ஆச்சுன்னா இதில் அரை மணி நேரத்தில் முடிச்சு விட்டுடலாம் பாருங்கள். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வேதத்தில் இருந்து படிங்க. இப்பொழுது இந்த உன்னத பாட்டு வந்து சாங் ஆஃப் சாலமோன் அப்படின்னு ஒரு இதில் இருக்கும், சில இதில் சாங் ஆஃப் சாங்ஸ்னு இருக்கும். இது வந்து உன்னத பாட்டு பாருங்கள். சாலமோன் வந்து பெரிய ஞானியாக இருந்தார். அவருடைய ஞானத்தை கேட்க வந்து எல்லா ராஜாக்களும் ஒன்று கூடி 2 4 வாசிக்கலாம். நம்ம வந்து 22 2 4 9ஆம் அதிகாரம் 22 23 வாசிங்க. ஆமென். பாருங்க, சாலமோன் இதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடி வந்தார்கள். இன்னும் ஒரு இதில் வாசித்தோம்னா நம்ம 2 ராஜாக்களில் பார்த்தா 10ஆம் அதில் சேபா ராஜஸ்திரி என்று கூட அவருடைய ஞானத்தை கேட்கும்படியாக கடந்து வருவாங்க. இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், நம்முடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த கட்டிடங்கள்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, ஞானமாக இவ்வளோ கட்டிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் பார்க்கும்படியாக வந்து அவங்களாம் பார்த்து பாராட்டி அவங்கள பரிசுகள்லாம் கொண்டு கொடுப்பாங்க. ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட பெரிய ஞானமான என்ன பண்ணான், பின்னாடி அவன் பாகால்களை தேடும்படியாக பின்னாடி போயிட்டான். அவன் வந்து என்ன நீதிமொழிகள் எழுதியிருக்கான், உன்னத பாட்டு, பிரசங்கி, இந்த 3 புத்தகங்கள்லேயும் பாடல்கள் தான் இது 3மே. ஸோ இந்த உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நேசர், இது வந்து நேசர்னா ஆண்டவர் மணவாளன் குறிக்குது. அதே மாதிரி பிரியமே ரூபவதியே அப்படின்னா மணவாட்டி நாமலை குறிக்கிறது. இது சில பேர் வந்து சாலமோனுக்கு இருக்கக்கூடிய லவ் இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, நான் வந்து 21 வயசில் ஃபஸ்ட்டாக ரசிக்கப்பட்டு படிக்கும் பொழுது நான் ஆண்டவர் தான் இது அப்படின்னு நான் அப்பயே நினச்சிக்கிட்டேன். இது வந்து சாலமோன் கிடையாது அப்படி நான் வாசிக்கும்போது அப்படி தான் நினச்சேன். இது ஆண்டவருக்கு நமக்கும் தான், நான் அவர் மணவாளன் நான் மணவாட்டி அப்படின்ற ரீதியில் நான் வாசித்தே ஒழித்து. இப்போ தான் சில யூடியூப்பில் அப்படியெல்லாம் பார்க்கும்போது இல்லை இவர் சாலமோனை குறித்து தான் அவங்க படித்தாங்க, இவங்க சாலமோனை குறித்து தான் இந்த காரியங்களை செய்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு படிக்கிறப்போ இப்படி ஆண்டவர் வளர்க்குறாரு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த வாசிக்கும் பொழுது அவ்வளவு பிரியமாய் அவர் நேசத்தால் சோகமானேன் என்று ஒரு இடத்துல வரும். ஏன் நேசத்தால் நம்ம நேசித்தால் சோகமானேன், அது லேசியாயிட்டால் தானே சோகம் வரணும். ஏன் நேசத்தால், ஏன்னா அவ்வளவு விட்டு பிரியாத அந்த தேவனும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்கள். அதாவது ஒரு வசனத்தில் யோவானில் வரும், அவர் எனக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விட்டு விடவில்லை, அவர் எப்போதும் கூட என்ன. ஒன்றும் யோவான் 17 அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறியாதத்தில் எப்படியெல்லாம் தேவனுக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே எப்படி ஐக்கியம் இருந்துச்சுன்னு நீங்கள் அந்த ஜெபத்திலே சொல்லுவார். யோவான் 17 வாசிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நேசம், அந்த ஆண்டருடைய அன்பை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கிறது பொழுது, இது சும்மா மனித அன்பை குறித்து அல்ல. மனித அன்பு மாதிரி தெரியும், ஆனால் ஆண்டவரை குறித்து தான் அவங்க வந்து அந்த மணவாட்டி வந்து அந்த மணவாளியில் எப்படி அவளோடு இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல 130 சங்கத்தில் வரும், இந்த ஜாமக்காரர்கள் எப்படி இப்படி காவல்
அவர்களை காக்கிலும், அதை ஒரு வசனத்தை கூட வாசிக்க 130 சங்கீதம். நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 5-6 வாசிங்க. எப்பொழுது விடியும் என்று ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும், அதிகமாய் காத்திருக்கிறது, அதுதான் விசேஷம். அதே போல தான் இந்த மணவாட்டி வந்து இந்த ஆண்டவருக்காக, அந்த நேசருக்காக எப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம இப்போ வாசிக்கலாம். 3ஆம் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 1லிருந்து 4வது வாசிங்க. ஓகே. ஆமென். என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடாமல் பற்றி கொண்டேன். தாயின் வீடு அப்படின்னா பரலோகத்தில் நம்ம போகிற வரைக்கும் அவரை விடாமல் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் இல்லை. நேசர்னா அந்த அப்படி நேசம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நேசர், அவர் என் நேசர், நான் அவருடையவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2வது அறியத்தில் வரும். அந்தப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரணும். நான் கர்த்தரை தேடினேன், ராக்காலங்களில் என் படுக்கையிலே கர்த்தரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. தேடணுங்க கர்த்தரை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நமக்கு வேதம் சொல்லியிருக்கிறது. இன்னும் உபவாச நம்ம யோவேல் 1:14 இப்போ நமக்கெல்லாம் உபவாச நாளில் இன்னைக்கு கூட இது கடைசி நாள் சொல்லுவாங்க. சில பேர் அப் டு வந்து நம்ம ஃப்ரைடே குட் ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் அனுசரிக்கலாம். என்ன சர்ச்சில் வந்து 21 நாள் ஏன் அப்படின்னு 1 யோவேல் 1:14 வாசிங்க. யோவேல் 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். பாருங்க, விசேஷித்த உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி தான் நமக்கு நியமித்து இந்த நாட்களில் நமக்கு எப்படி கர்த்தரை தேடணும். சும்மா தேடிக்கிட்டு நம்ம மனுஷனை சவுல் வந்து ஒரு கழுதையை தேடிக்கிட்டு போனான். அப்படியே நம்ம தேடிக்கிட்டு ஒரு ஊராக தேடிக்கிட்டா போகிறது அப்படி கிடையாது. அந்த உபவாசத்தின் மூலமாக அப்பொழுது கர்த்தரை நம்ம வாசிக்கிறோம்ல வரிசையாக வந்து இப்போ பைபிளில், அதன் மூலமாக நம்ம கர்த்தரை தேடலாம். அது ஜெபத்தின் மூலமாக நம்ம கர்த்தரை தேடலாம். இப்படி தான் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். நான் கர்த்தரை தேடினேன், அவரை நான் காணவில்லை என்று சொல்லி. ஏன் காணவில்லை என்று 5வது அதிகாரத்தில் நான் பின்னாடி வாசிக்கிறேன். இப்போ வந்து கர்த்தரை தேடினார் தாவீது சொல்லுகிறான் சங்கீதத்தில் 34:4 வாசிங்க. சங்கீதம் 34:4. ஆமென். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லாருடைய பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை விலக்கி விட்டார். ஆமென். செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீக்க மாட்டார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை தேடும் பொழுதாக நமக்கு வெட்கப்படாமல் இருக்க முடியும். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்ம பிரகாசம் அடைய. எத்தனையோ சூழ்நிலைகளை நாமளும் கடந்து வந்திருக்கிறோம். அதாவது சில பேருக்கு அப்படி சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. அதாவது இந்த சூழ்நிலை இப்படியெல்லாம் மாறுமா மாறாதா என்று சொல்லி அநேக இக்கட்டான சூழ்நிலை கடந்து வந்து, ஆனால் கர்த்தரை நோக்கி அவர்கள் வந்து ஜெயம் பெற்றார்கள் நிறைய. ஆமென். மணவாட்டி வந்து மணவாளனை தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அவரை காணவில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நகரத்துக்கு பின்னாடி போகிறாங்க. போய் இன்னும் அதாவது சங்கீதம் 77:2 படிங்க. 77:2. ஆமீன். ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் என்று சொல்கிறார் தாவீது. அது முன்னாடியில் பார்த்தா என்னுடைய நெருக்கத்தில் சில பேர் அந்த நம்ம சரி அந்த 2 நாளாக பார்த்தோம். சில பேர் என்னது அந்த யோசாபாத் என்ற ஒரு அரசர் இருப்பார், ஆசாத் என்றவங்கெல்லாம் கர்த்தரை தேடி
சரி விட்டு சில பேர் பாகால்களை பின்பற்ற முடியாத சில சோசியம் பார்க்க முடியாது. ஒரு ராஜா கொண்டு போவான், ஒருத்தனை அனுப்பிவிடுவாங்க. அப்போ சில பேர் திருக்க செல்வி குறிப்பிட்டு, ஏன்னா கர்த்தர் இந்த தேசத்தில் இல்லை என்றா இப்படி செய்கிறீங்க, போங்க அவன் சாம போகிறேன் பாரு, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்து அவனை போகாதீங்க. அந்த குறி சொல்ல கேட்குறதுக்காக ஒருத்தாட்ட அனுப்பிவிடுவார். அது யார் எனக்கு மறந்து போச்சு. அவர் வந்து திருப்பி அனுப்பிவிடுவோம், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை இப்போ உங்களை இந்த மாதிரி தேசத்தில் இல்லாமல் அவன் பாருங்க சாக போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லி அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை தேடாமல் நம்ம பாகால்களை தேடணும்னா, அதாவது பரிகாரங்களை தேடி போனாங்க. யோசபாத்து கால்களில் வந்து ஒருத்தருக்கு காலில் வீக்கம், ஒருத்தர் கால் நோவுன்னு செத்தான்ருங்க. அவன் வந்து கர்த்தரை தேடாமல் பரிகாரங்களை நோக்கி சென்றான் என்று சொல்லியிருக்கோம். நாம் வந்து எந்த நிலைமையிலும் கர்த்தரை நாம் தேடுகிற அனுபவத்திலே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். இன்னும் கூட ஒரு வாசத்தினை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 26:9. ஏசாயா 29. போதும் சிஸ்டர். 29 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அதிகாலையில் தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்கும். அப்பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிறாராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்தோன்னா, ஆண்டவர் இப்படி நீங்கள் நம்ம தேடலைன்னா ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு. எசேக்கியேல் 22:30. எசேக்கியேல் 22:30. ஆமென். பாருங்கள், ஆண்டவர் நம்ம தேடலைன்னா ஆண்டவர் நம்ம தேடி இப்படியாக வருகிறார். நம்ம நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார். நாம் ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், அந்த மணவாட்டி வந்து அவங்க தேடினாங்க. படுக்கையிலே கூட ராக்காலங்கள் படுக்கையிலே தேடினாங்க. அதான் 5வது அதிகாரத்தில் பின்னாடி இதெல்லாம் வருது. அதை ஏன் அவங்க விட்டுட்டு போன, ஏன் அவங்களை காணவில்லை, ஆண்டவரை காணவில்லை அழகாக சொல்லியிருக்குது. அவள் போயிட்டு தெருக்களிலும் போய் சந்தையிலும் போய் பின்னாடி போய் அப்படியே விட்டு விடலை. ஆண்டவரை சொல்லிவிட்டு அதுக்காக அவர் போயிட்டாரு, அவருக்கு தென்படன்னு சொல்லிட்டு விட்டு விடவில்லை. தொடர்ந்து அவள் என்னது முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். அவள் தெருக்களில் போய் பார்க்குறா, காவக்காரங்கிட்ட போய் கேட்குற, நகரத்தை காக்கிற செக்யூரிட்டியை போய் கேட்குறா, பார்த்தீங்களா என்னுடைய நேசரை, என்னை மணவாளனை இங்கே போனாரை பார்த்து நம்ம செல்லறவங்களை போன பிள்ளைகள்லாம் காணாமல் போன அப்படி இது போய் கேட்போம்ல, அந்த மாதிரி அவங்க போய் அந்த இது வந்து ஆவிக்குரிய வலையில் நீங்கள் எடுத்துக்கிற மனுஷனாக போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த அனுபவத்தில் நம்ம இப்போ தெருக்களில் ஞானம் கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன் அப்படி அவங்க போய் தெருக்களில் கூப்பிட்டாங்கன்னா, நீதிமொழிகள் 1:20-21 வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20-21. ஆமென். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக இருந்தால் தான் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்கிறது. அந்த சுவிசேஷத்துக்குரிய அந்த வார்த்தைகளை இவங்க வந்து அப்படியே நேசரை காணவில்லை என்றால் அவர் இது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடல, போகிறாங்க. நகரத்துக்கு போய் இப்படியாக சொல்கிறாங்க. நகரத்திலையும் தெருக்களிலையும் பார்த்து, ஆண்டவரை பார்த்தீங்களா, ஆண்டவரை நேசரை காணவில்லையேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போய் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிற, இப்போ சொன்னாங்கல்ல ஆண்டவரை சொல்லுகிற அந்த அனுபவம் யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்ம சொல்லி அவங்களை திசை. இப்போ நான் நிறைய பேர் இப்போ இல்லை, ஊரில் இருக்கப்போ நிறைய இப்போ ரீசெண்டாக என்னுடைய மச்சானுக்கு ஒரு திருமணம், அவர் என் மூலமாக ரசிக்கப்படாரு. அவங்க பிள்ளைங்கள்லாம் ரசிக்கப்பட்டு நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, மாமா நீங்கள் சொல்லி தான் நாங்கள் இந்த இதுக்கு வந்து இப்போ ஒரே சர்ச்சுக்கு போகிறாங்க. ஒரு 30 வருஷமாக மெட்ராஸில் ஒரே ஒரு மணவாட்டி திருக்க தரிசன சபைன்னு ஒன்று இருக்குது திருமலை வயலில். நான் போய் அந்த சவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இப்பொழுதும் அவங்க அந்த சபைக்கு தான் போயிட்டுருக்காங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன இந்த வழி காமிச்சு விட்டீங்க மாமா, இப்போ நான் நல்லா இருக்கேன். பிள்ளைகள் பாருங்கள் ஐடியில் நல்ல சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. பாருங்கள் பிள்ளைகள் இல்லைன்னா அவங்க வந்து இப்போ கர்த்தரை பிடிக்காமல் இருந்தால் உலகத்தின் வழியாக போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் இன்னொரு தம்பி சொன்னாங்க, ஊருக்கு போயிருக்கப்ப அண்ணனுடைய இதனால தான் நாங்களாம் ஊழியக்காரராக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்ல ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆத்மாவாவது நம்ம சம்பாதிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் வெறுங்கையாக நம்ம போகிறது அவரை விரும்பவில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்னும் 5வது அதிகாரத்துக்கு வருவோம். உன்னத பாட்டு 5 படிங்க.
1லேருந்து 6 வரைக்கும் படிங்க. 1வது பாட்டு. என் ச- சகோதரியே, ம். என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலத்தி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகள் இருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆமென். நகரத்தில் போதும் சிஸ்டர், போதும். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஏன் மறு உத்தரவு கொடுக்கல? அவரை நாம் கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல எஸ்ஐயா. இல்லை, நீங்கள் எல்லாம் அப்படி கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் பணியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூரல் அணைந்திருக்கிறது என்று சொல்லி கதவை திறமா அப்படின்னு சொல்கிறாரு. நேசர் வந்து கதவை தட்டுறாங்க. முன்னாடி போயிட்டு அவங்க வந்து அவருடைய பெற்றோர் தாயாகி பெற்றோருடைய வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டேன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அந்த அதிகாரத்தில். இப்போ வந்து வெளியே போயிட்டு வந்து தட்டுறாரு, ஆனால் திறக்க மாட்டுறாங்க. இதை தான் அந்த வெளிப்படுத்தல் 3:20 பாசினா, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒரு வசனத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளே வந்து அவனை கூட போஷணம் பண்ணுவேன், அவரே என்னோட போஜனம் பண்ணுவான்னு இருக்கார். அதை தான் இங்கே இந்த இதில் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த போஜனத்தை குறித்து எழுதிருக்கு. அவர் தேன் புசித்த. ஏன்டா அதுக்கு 4:14 பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா, வாடிய எலும்பு தென்றலே வா, கந்தக பிசின்கள் வாடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து அந்த அருமையான கனிகளை புசிப்பாராக. நம்மிடத்தில் கனிகள் இருந்தால் தாங்க அவர் வந்து புசிக்கிறத இருக்க. நம்முடைய கனிகள் அத்திமரத்தை பார்த்து அவர் சொன்னார், என்ன ஒரு பழம் ஒரு இதுக்கு இல்லை, இதுக்கு விருந்து வேஸ்ட்டாக போய் சொல்லிட்டு அது சபிச்சுட்டு போயிட்டார். ஸோ நம்மளோட கனிகள் இருந்தால் தான் புசிக்கிறதுக்கு வருவார், ஆண்டவர் வருவார். இந்த அம்மா பாருங்கள், கதவை தட்டுனா சாப்பிட்டா சொல்லி பார்த்தாரு. நம்ம சிலர் கதவை உடச்சி காலில் எத்தி உள்ளே போகிறதுல அப்படி இல்லை, ஆண்டவர் விரும்ப மாட்டார். நான் வர விரும்புகிறேன், வர்றேன், இது கதவை திறந்தா வருவேன்னு சொல்லுவார். அவர் மற்ற மாதிரி அருவாலை வச்சுக்கிட்டு மற்ற சாமிகள் மாதிரி திறக்கலன்னா நான் பாரு என்ன சொல்கிறேன். அப்போ அவங்க அந்த அருவாலை வச்சுக்கிற சாமி எப்படி என் பிரியமேன்னு சொல்ல முடியும்? அவரை பற்றி எப்படி நம்ம நேசன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க கரண்ட் முரட்டாக பேசுகிறவங்க. அவங்கள நம்ம பேச வேண்டாம், அதை பற்றி வேண்டாம். இது வசதி இப்போ வந்து டைவர் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் அவரை காணவில்லை? அவர் போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தை சோர்ந்து போய் அவர் தேடினேன், அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லைன்னு சொல்லி. மறு உத்தரவு ஏன் கொடுக்கவில்லைன்னு ஆயத்தமாக அவங்க இல்லை. ஒருத்தர் சொந்த லோகுவால் ஒரு அருமையான அவசரம், ஒருத்தர் வந்து வருவார், விருந்தாளி வந்திருக்காப்பா, எனக்கு ஒரு போச்சனை கூட என்கிட்ட இல்லை, நீ வந்து உன்கிட்ட இருந்தால் தான்னு சொல்லுவான். ஏன்னா இந்நேரத்தில் நான் படுத்துருக்கேன், எழுந்துரு என்னால் வரக்கூடாது, நீ யார், நான் படுத்தாச்சுப்பா, எழுந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாப்புல. இருந்தாலும் அவன் ஓயாமல் தட்டுன்னு நிமித்தம் சரி சின்ன ஓயாமல் கூப்பிட்ற நிமித்தம் இவனுக்கா எழுந்து நான் போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவனை எடுத்து போயிட்டு பாஞ்சனம் கொடுப்பான். இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் கூட அவன் சிநேகனுக்காக எழுந்து போய் அந்த போஜனத்தை நீங்களும் படிச்சிருப்பீங்க. நீங்கள் லூக்காவில் அப்படி ஒரு வருஷம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த தெரியல உங்களுக்கு அந்த கதை. அவன் போவான், அந்த போஜனை காப்பான், இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் தருவாப்புல. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த கதவை தட்டுகிற நாமளும் வந்து மணவாளி பாருங்கள் ரெடியாக இருந்தாங்க. அவங்க கடைசியில் வந்து தூங்குறவளாக கண்டு அவங்க தீவிட்டு எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நம்மளுடைய எல்லாமே இருக்க பொழுது. மணவாளி எல்லாம் அங்கே வராங்க ஏசு வரப்போகிறார் அவர்னு சொல்லிட்டோம். நம்ம ஒன்றும் ரெடியாகாமல் ஆயத்தமாகாமல் இருக்கோம். அதனால தான் அவர் போய்விட்டார். ஆயத்தமாக நீ கதவை திறக்கலை வந்து பார்த்தாரு.
சரி நீ அவரும் சொல்லி பார்த்தாரு, ஏப்பா தலை என்ன என்னது பனியினால் நனைஞ்சிட்டு இருக்கு, மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரம் திறமான்னு சொல்கிறாரு. அவர் திறக்கிற மாதிரி இல்லை. அவரும் வந்து இன்னொரு வசனம் இருக்குது. அதில் எப்படின்னா, இந்த சில வீட்டுகளில் வந்து இந்த நம்ம குவைத்தில் தான் அப்படி இருக்குது. கேட்டு வந்து சைடில் வந்து ஒரு கை விட்டு இப்படி தள்ளி விடலாம் திறந்தா, இல்லை கம்பி மாதிரி இருக்கும், உன்னை இழுத்து விட திறக்கும். ஆனால் உள்ள கூடி சாவி வச்சு பூட்டினா திறக்க முடியாது. இவர் அப்படி போய் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஆனால் திறக்கலை. காரணம் ஏன்னா அவள் உள்ளே பூட்டி வச்சுட்டா, அதனால திறக்க போயிட்டார் இவர் வந்து என்னடா சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம ஆண்டவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கார். அவர் திறந்தால் உள்ளே வருவார். வந்து நமக்கு போஜனம் நம்மோடு கூட வந்து போஜனம் பண்ணுற அந்த அனுபவம். கனிகள் இருக்கும் பொழுது நம்ம கனிகளை புசிக்கிறவராக இருக்கார். நமக்கு திராட்சை தோட்டத்தை இன்னும் அதிகமாக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இதுதான். ஏன்னா இல்லைன்னா இது பட்டு போயிட்டு இது ஒளி நமக்கு அது ஒன்றுமில்லாமல் சாரம் அது சுட்டிரிக்கப்படுவதற்கும் வேறொன்றுக்கும் பயன்படாது என்று நல்ல கனி கொடுக்குற மரமெல்லாம் கொடாத மரம் வேறொன்று அக்கிலில் போடப்படும் என்று சொல்லிடுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் இருந்தால் தாங்க ஆண்டவர் வந்து அதை புசிக்கிற அனுபவத்தை, ஆண்டவர் நேசர் வந்து அந்த புசிக்கிறத நம்ம காண்க முடியும். என் நேசர் அவர் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாக இருக்கிறேன்னு சொல்லி கிச்சிலிமனுக்குள்ள அவ்வளோ போகிற அழகுள்ளவர் இல்லை. இவர் வெண்மையில் சேர்ந்த ஏன் இப்படி பாருங்கள், பின்னாடி அவங்களாம் தோழியெல்லாம் கேட்குறாங்க, ஏன் அந்த நேசரை விட்டால் வேறு அவங்களும் இல்லை அவர் ரொம்ப விசேஷமானவர். அதான் ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குது. அவர் வலது கையை என் தலைக்கீழ், அவர் நேசத்தினாலே சோகமானேன் என்று சொல்லி பாடலாம். பாரீனரு நோதயம் போல் உதித்து வரும் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளம் ஈரச்செல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ளம் ஈரைச்சல் போல. இயேசுவே என் ஆத்ம நேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும், பதினாயிரங்களில் சீரந்தோர், பதினாயிரங்களில் சீரந்தோர், அவர் இடதுகையின் தலைகீழ் பல கரத்தாலே தாங்குகிறார், அவர் வடதுகையின் தலைகீழ் பல கரத்தாலே தாங்குகிறார், அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பரந்த கொடி நேசமே, நேசத்தால் சோகமானே, அவர் பரந்த கொடி நேசமே. இயேசுவே என் ஆத்தும நேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும், பதினாயிரங்களில் சீரந்தோர். ஆமென். நிறைய டைம் வேறு ஆயிடுச்சு. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சு விட்டுறேன். ஏன்னா டைம் நிறைய வசனம் வந்து இதெல்லாம் போட்டால் 1 மணி நேரம் போல. சரி, கடைசியில் வந்து மணவாளன் வந்துட்டார். வந்து நம்மளை கதவை திறந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து சொல்கிறாரு, பாருங்கள், உன்னிலே பழுத 4 உணர்ந்தப்பட்ட 4 இல்லை பாருங்க, படிங்க. ஆமேன். அவர் நம்ம பார்த்து சொல்லணும், இனிமே ரூபவதியே உன்னில் ஒன்றும் ஒன்றும் நான் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை முழுசாக ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவத்துக்குள்ளே வரணும். இன்னும் ஒரு வசனத்தை வந்து எபேசியர் 5:27. எபேசியர் ஆமேன். பார்த்தீங்களா, நம்ம மனவாட்டி இந்த சபையை வந்து நம்ம பார்க்கும் பொழுது கரைதிரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அந்த ஏன்னா இந்த சிலுவை பாடுகளை தியானித்துட்டு வர்ற அந்த நாட்களில் அந்த இயேசு வந்தார், ஏன் இயேசு வந்து இப்படியா ஜனங்கள் மறித்தார் என்றால், கரைதிரை இல்லாமல் நம்ம வந்து தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் உன்னிலே பூரம் ஒன்றும் பழுதொன்றும் இல்லை என்று என் நேசர் என்னுடையவர் இவர் சொல்லணும். நம்மளை பார்த்து, இவள் என்னுடைய குமாரத்தி, இவள் என்னுடைய ரூபவதின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்படி
அவள் நமக்கு வந்து அவர் சொல்லதுகளா அவரை வந்து உடனே கதவை திறக்கிறவளாக இருக்க பூட்டி தூங்கிறவளா இல்லை. அவர் நித்திரை பண்ணினேன். ஏன்டா அவர் நித்திரையாக இருந்தா? ஏன் ஆண்டவர் வெளியே போயிருக்காரு தெரியுமில்ல? ஏன் அவர் போயிட்டு வருவாங்க, கணவர் ஹஸ்பண்ட் வந்தால் கரெக்டாக திறக்கணும். இல்லைண்ணா அவர் இப்போ காலத்து போமா நீ திறக்கலன்னா நான் வேறு வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்டா எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படியணுங்க எல்லா விஷயத்திலும். சும்மா நம்ம சபைக்கு வந்துட்டு நம்ம ஆவிக்குரிய நான் நல்ல ஜெபிக்கிறேன், நல்ல வேத வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சில குறைகள் இருக்கலாம் ஹஸ்பண்ட்ட. ஸோ அவங்கள மதிக்காமல் நம்ம இருக்கக்கூடாது. அவங்களையும் நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அவங்கள அதே மாதிரி ஆண்களும் சரி நம்ம கொடுத்துருக்கிற அந்த துணைவியாரை நம்ம மதித்து அவங்களுக்கு காரியங்களை என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்தால் நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவங்களே கடந்து செல்கிறார். அப்பொழுது குடும்பம் அதை இயேசுக்குள்ளாக கட்டப்படும். ஆமீன். இப்பொழுது எழுந்து நம்ம மீதியான காரியங்களை ஃபர்ஸ்ட் ஒன்று நடத்துவாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் எழுமி நின்று நாம் ஜெபித்து நம்ம முடிப்போம். எல்லாரும் எழுமி நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வசனத்திலே சொல்லப்பட்டது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து சங்கீதக்காரன் சாலமோன் ராஜா அவர்கள் பேசுகிறதை காண முடிகிறது. ஹல்லேலூயா. அவர் முதலாவது தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவது நேசம் அவர் என்னது அப்படின்னு வரான். அதை தொடர்ந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, என் நேசர் வெண்மை சிவப்புமானவர், 10,000களில் சிறந்தவர், அவர் தலை தங்கமேராக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவரை குறித்து தான் சாலமோன் ராஜா பாடுகிறாரு. ஹல்லேலூயா. தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனோடு கூட உள்ள உறவு எப்படியாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உன்னத பாட்டோடைய ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கிறார்களோ அந்த திருமண நாள் தொடங்குகிற வேளையில் அதே போல் அதே நேசத்தோடு கூட ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த அனுபவம் தான் இந்த உன்னத பாட்டு. எப்படி கணவன் மரபு உறவு விட்டு கொடுக்கிறது, அன்பு பாசம் நேசம் எப்படி இருக்கிறதோ, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவு அப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஆவியானவர் விரும்புகிறார். அதைத்தான் அந்த உன்னத பாட்டிலே சாலமோன் ராஜா தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்துடைய அந்த மகிமை, அந்த நேசம், அந்த அன்பு, அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பதை இணைத்து அதை நம்ம தியானிக்கிறதை காண முடிகிறது. உண்மையிலே உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் என்றால் அந்த தேவனோடு இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே அவன் இருக்க முடியும். எப்படி மனைவி கணவனோடு உள்ள உறவிலே எப்படி ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட உறவிலே நாம் தேவனோடு கூட இணைந்திருப்போமானால் அவர் நமக்கு எப்பொழுதும் நேசராக, தோழனாக, தோழியாகிய, மணவாட்டியாகிய, மணவாளனாக அவர் நமக்கு எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய நேசத்திலே நாங்கள் நேசத்திலே மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக இந்த உலகத்தின் அப்பா எந்த விதமான அசுத்தங்களும் எங்களை அணுகாதபடி உம்முடைய நேசத்திற்குள்ளாக நாங்கள் களி கூர்ந்திருக்க நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த உலகத்திலுடைய எந்த நேசமும் எந்த பாசங்களும் ஒரு நாள் வீணாய் போகிவிடும். ஆனால் உம்மோடு நாங்கள் வைக்கிற நேசம், அன்பு, அப்பா பாசம் இதெல்லாம் தகப்பனே நித்திய காலமாய் இருக்கிற ஒரு அனுபவம் தகப்பனே. இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் உமக்குள்ளாய் அப்படிப்பட்ட ஒரு நேசத்தோடு நாங்கள் வாழ ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்புக்குள்ளாய் நாங்கள் களி கூர்ந்திருக்க, ஜெப அறையிலே உம்மோடு கூட நாங்கள் இணைந்து ஐக்கியப்பட்டிருக்க, அப்பா வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் உம்முடைய நேசத்திற்குள்ளாய் நாங்கள் மகிழ்ந்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிசுத்த ஜீவியம் எங்களுக்குள்ளாய் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உள்ளார்ந்த இருதயம் அப்பா, ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் அப்பா மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்க, அப்பா உள்ளார்ந்த வாழ்க்கை தேவனோடு கூட ஒருமித்து நடக்க, அப்பா ஆவியிலே நாங்கள் உமக்குள்ளாய் ஒன்றித்து அன்பிலே திளைத்தவர்களாய் நாங்கள் நிற்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்பா சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, எல்லா நெருக்கத்திலும் உம்மை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, எல்லா மனமகிழ்ச்சியிலும் உம்மை சார்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை அப்பா எங்களுக்குள்ளாய் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குள்ளாய் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனுதினமும் உம்மோடு கூட சம்பாசனை செய்கிற வாழ்க்கையாக
எப்படியாய் ஒரு கணவன் மனைவிக்குள்ளாய் இருக்கிற உறவுகள் இருக்கிறதோ அப்படியாய் நாங்களும் உம்மோடு கூட இணைந்து அப்பா நாங்கள் வாழ கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையிலே எங்களை நடத்துவீராக. அப்படிப்பட்ட நேசத்திற்குரிய வாழ்க்கையிலே எங்களை நடத்துவீராக. தேவ செய்தி கொடுத்த தாசனை மறைத்துக் கொள்ளுங்க. மகனை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.